நன்றி செலுத்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள், கூடியதை ஆசீர்வதிப்பார்கள். உலகத்திலே சொல்லப்படுகிறது, மனிதனுடைய பிறப்பு, மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய கடந்து வருவது மாயை மாயை என்று பிரசங்கி சொல்லுவதை பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம்
ஏதோ கொஞ்சம் காலம் அப்படியே வாழ்ந்துடுறாங்க, பிள்ளைகளை வளர்த்துறாங்க, சம்பந்தம் வச்சிடறாங்க, நல்லா வாழ்ந்துருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மாயை என்பதை உணர வேண்டும் என்று வேதம் சொல்றது. மாயையான உலகத்தில் இருக்கிற நமக்கு உணர்வுள்ள ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் உணர்வுடைய வேண்டும், உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த அறிவு, ஆற்றல், அந்த உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்க பார்க்கிறதெல்லாம் பாக்குறீங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேசத்துல பெரிய நிலநடுக்கம், பெரிய பூகம்பம், அப்படியே 78,000 பேர் மண்டலம் பண்ணாங்க. அப்ப என்ன காண்கிறது, நான் கண்ணிலே பார்க்கிறது எல்லாம் நித்தியம் இல்லை என்பதை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகம் வந்து நித்தியம் இல்லை, அநித்தியமான உலகத்தில் வாழ்வது. நித்தியத்திற்கான ஒரு சுவிசேஷத்தை, ஒரு செய்தியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பெரிய வாக்கியம் நமக்கு வேதாகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. நித்தியத்திற்குரிய ஒரு ரகசியத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. நித்தியத்துடைய வாழ்க்கையை நாம் பெருமடியாக இந்த வேதம் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இதுல ஒரு காரியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அதுதான் பார்க்கிறோம். மனிதன் கல்யாணம் முடிச்சாலும் நல்லா இருக்கிறாங்க, வாழணும், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை, உங்களுக்கு நேர்ந்திருக்க இந்த மாயையான உலகத்தில் உங்களுடைய பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்க, உங்க மனைவியோட சந்தோஷமா இருங்க, அதை தவிர இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது என்று பிரசங்கி சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அதற்குரிய தருணத்தை, அதற்குரிய ஆசீர்வாதத்தை, அதற்குரிய ஞானத்தை, அதற்குரிய பக்குவத்தை கணவனுக்கு மனைவிக்கும் கொடுத்தால்தான் பிள்ளைகளை வளர்க்க முடியும், நன்றாக இருக்க முடியும், அந்த குடும்பம் சந்தோஷத்துல இருக்க முடியும். அதுல கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு, கொஞ்சம் வெறிச்சுக்கிட்டு, கலாட்டா பண்ணிட்டு, கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு ஊர்ல எல்லாம் ஒரு பெரிய ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக மனிதனை ஆண்டவர் படைக்கவில்லை. அந்த செய்தி எல்லாருக்கும் கண்ணீர், கூட இருக்கிறவங்களுக்கு கண்ணீர், மனைவிக்கு கண்ணீர், பிள்ளைகளுக்கு கண்ணீர், குடும்பத்துக்கு கண்ணீர், அந்த ஊர்களோட உறவினர்களுக்கெல்லாம் ஒரு கண்ணீர். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே நீ மனம் திரும்பு, இந்த உலகத்தில் உனக்கு பிரச்சனையா, நீ இடத்துல வாய்ப்பு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்மளை இந்த உலகம் நீ எப்படி வாழ வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறதற்கு இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு கிருபையும் சமாதானத்தை நான் தருவேன் என்று சொல்கிறார். ஊழியக்கார தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்கு போகும்போது அப்படியே நின்றுட்டு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லி இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள போனா ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை சொல்லும் போது அங்க இருக்கிற சங்கடங்கள் மாறும், அங்க இருக்கிற பிரச்சனைகள் மாறும், அங்க இருக்கிற பலவீனங்கள் மாறும், அங்க இருக்கக்கூடிய கோபங்கள் தனியும், அங்க இருக்கக்கூடிய சாத்தானுடைய கிரியை அப்படியே மங்கி வெளியேறும். அதான் அவர் சொன்னார், போற இடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று கர்த்தர் சொல்ல ஆண்டவராகிய இயேசு கற்றுக்கொடுத்தாதான் ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அனுப்பினாரு சமாதானத்தின் தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தை, சமாதான பிரபு நம்ம கற்றுக் கொடுத்த வார்த்தை, சமாதானத்தை கர்த்தர் அருள்படியா நாட்டிலே இந்த குடும்பத்திற்கு தேவையான சமாதானம் தான். அவர்கள் சில காரியங்களை புரிந்திருக்கலாம், அறிந்திருக்கலாம், சில காரியங்களை தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த இருதயம் திடப்படுவதற்கும் அந்த இருதயமான பக்குவப்படுவதற்காக இந்த தோத்திர கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த தோத்திர கூட்டத்தின் மூலமாக அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டமானது இருக்கிறது. அவருடைய ஆனந்தப்படுத்துகிற காரியம் இதுல என்ன, ஆண்டுடைய செய்தி என்ன, ஆண்டுடைய ரகசியம் என்ன, மகனே மகளே நான் மறித்து இதோ உயிர்த்தெழுந்திருக்கிறேன், சதா காலமும் நான் ஜீவிக்கிற தேவன் என்று கையெழுத்து செல்ல அந்த தேவன் சொல்கிறார், என்னை நம்பிக்கை கொண்டிருக்கிறாயா, என்னை விசுவாசிக்கிறாயா, நீ மறிக்காது பிழப்பா என்று சொல்லி இருக்கிற அந்த தெய்வம் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை ரகசியத்தை மீட்பினுடைய தன்மையை வெளிப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு சொல்லிய அந்த வார்த்தை அப்படி கல்லறை வெறுமையாக இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்தேன் அல்லவா என்று சொல்கிறார். உன்னை உயிர்த்தெழ நான் சுத்தம் கொண்டு இருக்கிறேன், நீ என்னிடத்தில் வந்தாலும் உனக்கு மரணம் இல்லாத ஒரு நித்திய ஒரு வார்த்தையை நான் கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி சென்ற அந்த தெய்வம் ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பதறார்கள் என்று கற்றுச் சொல்ற உலகத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், பதறவே மாட்டான், அவன் சங்கடப்பட மாட்டான். எந்த பிரச்சனை வந்தாலும் என் தேவன் இருக்கிறார், என் ஆண்டவர் இருக்கிறார், என்னுடைய தகப்பன் இருக்கிறார், என் உயிருடைய இருக்கிறார், என் ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன் வாரத்தை பூமி படைத்த கர்த்தர். அவர் தான் என்ன சொல்லுகிறார்கள் இந்த இடத்துல நான் பார்க்கப்படும்போது
உங்களுடைய துக்கிப்பை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். எபேசியருடைய புத்தகத்திலே 3வது அத்தியாயம் 12வது வசனத்தை வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். பூமியில இருக்கிற மனிதர்களுக்கு அனைவருக்கு ஆண்டவர் இருக்கிறதே வார்த்தை செய்தி. இதில் என்ன இருக்கிறது வாசிங்க. எபேசியருடைய புத்தகம் 3:12. நீங்கள் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும், நீங்க அவருக்குள்ள தைரியமா இருக்க வேண்டும். திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும், தேவனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியம் கர்த்தர் தந்திருக்கிறார். என் அருமையான என் சகோதர சகோதரியே, நான் இந்த நாட்களில் துக்கிக்கிற காரியம் வேண்டாம், மறந்து போங்க, எல்லாம் வந்துருங்க. இது ஆண்டவர் சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க அழக்கூடாது. அதுதான் தெசலோனிக்கேயர் பத்திரிகையில பவுல் தெளிவா சொல்கிறார். நீங்கள் துக்கித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறதுக்கு அறிவில்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு மனநிலை என்று சொல்கிறார். அப்போ என்ன இருக்கும்? ஆவியானவர் சொல்கிற வார்த்தை. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில சமுதாயத்துல இறந்த உடனே துணியில சுற்றுவாங்க, செய்வாங்க, யாரும் அழகவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த நம்பிக்கை இறைவன் இருக்கிறாங்க, இறைவனிடத்திலே அவர்கள் போவார்கள். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆனா மீட்பினுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்கள். ஏசப்பா நம்ம கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படுவது அதான் சொல்லணும். அவருக்குள் நமக்கு தெரியும். இன்னைக்கு அவரை தெரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டாம். உள்ளுக்குள்ள தரித்துக்கணும், அவரு நமக்குள்ள வைக்கணும். வெளியில வச்சுக்கிட்டு நம்ம வாழவே கூடாது. அது கிறிஸ்துவமே கிடையாது. அப்ப நம்மளுடைய சுபாவம், நம்ம தன்மைகள் எல்லாம் அவருடைய அவருடைய பிள்ளைகள், அவருடைய டிஎன்ஏ, அவருடைய சுபாவம், அவருடைய தன்மை, அவருடைய வெளிப்பாடு, அவர் நடந்த பிரகாரம் நம்ம நடக்க முடியாது. அவருடைய பிள்ளைகள் அப்படியாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. என் பிள்ளைகளே, என் அப்பா பிதாவை இருக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனா அப்படின்னா அதை மீண்டுமாக அது நிச்சயமாக என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்க. என் மகனே எழுந்து வா என்று சொல்லுகிறது. லாசருவை பார்த்து சொன்னார், லாசரு வெளியே வா என்றுதான் சொன்னார். அப்ப உயிர்களின் வல்லமையுடைய ஒரே ஒரு கர்த்தர், ஒரே ஒரு தேவன் இந்த உலகத்தில் தான். அழி நாரி எல்லாம் வச்சு எல்லாரும் வந்தாருங்க. அங்க இருந்து வந்த ஒரு விதவையுடைய ஒரு குழந்தை, ஒரு பையன் இறந்துட்டா பாடையை தொட்டு உடனே எழுதுரு அப்படின்னு சொன்னா எதிர்த்தான். ஒரு குழந்தை 12 வயசு குழந்தை தலிதாவே எதிர்த்து. ஆனா இந்த உலகத்துல அதையும் என்ன பண்ணாங்க, நம்பவே இல்லை. ஆனா செத்து நாரி போய் 4 நாளா கழிச்சு அழுகி போய் பீஸ் பீஸா உடஞ்சி போன அந்த சரீரத்தை, அழுகி போன சரீரத்தை உயிரோட எழுப்பும் போதுதான் ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள் உலகம் நடுக ஆரம்பிச்சது. அழுகி போன சரீரத்தை அந்த மனுஷன் உயிரோட எழுப்புகிறாரே என்று சொல்லி ஒரு பெரிய பதற்றம் யூதர்களிலே. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நிரூபித்து காட்டி உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக அவர் செய்த அற்புதங்களை பார்த்து பயந்து அப்படியாக இயேசுவை ஒரு சில ஜனங்கள் அப்படியாக பின்பற்ற தொடங்கினார்கள். எனக்கு அருமையான பிள்ளைகள், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று சொல்லுகிறேன். நீ விசுவாசித்தால் இது நடக்கும். அதுதான் விஷயம். உன்னுடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் நடக்கும். ஒரு ஜீவனையில நடக்கும், ஒரு சொந்த பந்தத்தில் நடக்கும், ஒரு தாய் தாப்பல் நடக்கும், பிள்ளைகளுக்குள்ள நடக்கும். உன்னுடைய குடும்பம், பிள்ளைகள் யாரோ உன்னுடைய சந்ததிகள்லாம் சொல்லுகிறாரு. எல்லா தலைமுறையானவர் சொல்லுகிறார். நீங்க ஜெபிக்கணும். ஜென்ம பாவம், கர்ம பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டவர்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிற அந்த தெய்வம் இந்த கூடாரத்திலிருந்து நம்மளை மாற்றுகிற தெய்வம். அந்த விசுவாசத்தோட அவரை தெரிந்து கொண்டு அவருடைய மேன்மை, அவருடைய மகிமை அந்த சாயலுக்குள்ளாக நம்மளை கொண்டு போய் நிறுத்த போறாரு. அந்த சரீரம் இல்லை, இந்த சரீரம் அழிந்து போகிற சரீரம், அழியாத சரீரத்தை தேவன் தரப்போகிறார். அந்த ஒரு விசுவாசத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் மதித்தீர்கள் உங்கள் ஜீவன். கொலேசியருடைய புத்தகத்திலே 3வது அத்தியாயம் 3-4 வசனத்தை தயவு வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா! உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. காரணம் என்ன என்று பார்க்கப்படுவது, பூமியில் இருக்கிற தண்ணீர் ஆவியாக மேலே சென்று மழையாக பூமியிலே விழுகிறது. அப்படி என்றால் இந்த பூமியிலே படைக்கப்பட்டுள்ள வந்திருக்கிற எல்லா ஜனங்களுடைய எல்லா ஜீவன்களும் என்ன ஜீவ ஊற்று, ஜீவ அதிபதி ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் புறப்பட்டு வந்து இந்த பூமியிலே பறந்தவர்கள். தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஆவியினுடைய வழி என்னன்னு தெரியாது. டாக்டர் பாப்பா 3 மாசம் கழிச்சு அப்புறமா சொல்லுவான் உள்ள குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி, துடிப்பு இருக்கு என்று சொல்லி. அது உயிர் வந்த ரகசியம் எந்த டாக்டருக்கு தெரியாது.
ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஜீவனை, அந்த ஆவியுடைய வழியை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது வேதம். எந்த டாக்டராலும் கிடையாது, எந்த ஞானியாலும் கிடையாது. ஞானிகளை வெட்டப்படுத்துகிற தேவன் அவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆவியுடைய வழி இன்னதென்று அவர்கள் அறியார்கள் என்று கற்றுச் சொல்கிறார். அந்த ஆவியுடைய வழி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே அந்த கர்ப்பங்கள் உருவாகும் போது அதற்கு ஜீவனை கொடுத்த அந்த ஆவியை மீண்டுமாக தன்னிடத்தில் எடுத்துக் கொள்கிறார். ஜீவன் அவருடையதாக இருக்கிறது, ஆவி அவருடையதாக இருக்கிறது. அதை நான் வைத்துக் கொண்டு நான் விடமாட்டேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அந்த ஜீவாதிபதி, அந்த ஆண்டவரை இந்த நாட்களிலே சொல்லுகிறார், நாம் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளை போல ஜீவிக்க கூடாது. அடுத்த வசனம் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. ஜீவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஜீவன் இருக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு ஜீவன் கிடையாது. பூமியில வாழ்வா இருப்பா, கடைசியில செத்து நரகத்துக்கு போவா. அதான் சொல்லுகிறார், உங்கள் ஆத்மாவை நீங்கள் அழித்துக் கொள்ளாதபடி, உங்கள் பிராணனை அழித்துக் கொள்ளாதபடி ஏன் இப்படி இருக்கிறது என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை நேசிக்காவிட்டால் உன் ஆத்மா அழிந்து போகிறோம். நானே ஜீவன், என்னை ஏற்றுக்கொள், நானே உன் தேவன், உன் கர்த்தர், உன் தகப்பன், உன் தாயாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற அந்த ஆண்டவர், உள்ள கையில் வருந்திருக்கிற அந்த தெய்வம் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அந்த ஜீவன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா நடமாடுகள் எல்லாருக்கும் ஆவியின் ஜீவனை கொடுத்த அந்த அன்பு தெய்வம் சொல்லுகிறார், சீக்கிரமா வாங்க, மனம் திரும்புங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அனைவரும் வாருங்கள் என்று சொல்லுகிற அந்த தெய்வம், கீழ்ப்படியாமல் பிள்ளைகளை போல வாழ்ந்து நாங்கள் அசியா அழிந்து போனோம். இனிமேல் இருக்க வேண்டாம், கொடுக்கிற கொஞ்ச காலங்களிலே நீங்கள் வாழப் போகிறீர்கள். அதனாலே உள்ளிடத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, கடைசியாக எபிரேயருடைய புத்தகம் 6வது அத்தியாயம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க முடிகிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகள் ரட்சிப்புக்கு உரியவைகள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிற ஊழியக்காரர்கள் உங்களெல்லாம் விசுவாசியை வளர்த்து, விசுவாச தாய்மார்களையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் வளர்த்து, அவங்களுடைய நம்பிக்கை, ஊழியக்காரருடைய நம்பிக்கை இதுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களும் ரட்சிப்பும் நம்பிக்கையும் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எங்களிடத்திலே இருக்கிறது. அதுக்காக தான் அந்த ஆறுதல் கூட்டத்திலே அந்த நம்பிக்கையை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக, அந்த விசுவாசத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமது மத்தியிலே இருக்கிறார். இப்பொழுது கூட நீங்க உங்க சிந்தையெல்லாம் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, நான் செபிப்போம், கர்த்தர் நம்மளோட இடைப்படுவாங்க. எல்லா கண்களையும் மூடுவோம். பலவத்தின் தெய்வம் ஆயிருக்கிற அந்த தெய்வமே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தெய்வம், அல்பாவுமிகாவே தெய்வமே, நீர் ஜீவனுள்ள ஆண்டவர் என்பதை ஆண்டவரை ரசிக்கும்படியாக இந்த பூமியிலே நெறிப்படுத்த அடையாளங்களும் அற்புதங்கள் இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டு தீர்த்தாயிற்று. நீர் பிறந்த மாத்திரத்திலே ஆண்டவரை கிமு என்று உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டாச்சு. எல்லாருக்கும் தெரியும், சாக்கு போக்கு சொல்வதற்கு ஒருவன் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை வார்த்தை படைக்காத தேவர்களோ கடவுள்களோ ஒன்றுமே இல்லை. அது அழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே உயிருள்ள தேவன், நானே நித்தியமா இருக்கிற தேவன், சதா காலம் எதென்றைக்கு இருக்கிற தேவன், நான் சதா காலம் ஜீவிக்கிற கர்த்தர். மரணம் உங்களை ஆட்கொள்ள ஆனபடி உங்களை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிற தேவன் நான். இதை நம்பு, இதை விசுவாசி, நானே கர்த்தர் என்று சொல்கிறார் அந்த தெய்வம். இந்த குடும்பத்திற்கு ஆகாண்டவரே, ஒரு இழப்பு, ஒரு காரியம் நடந்தது துக்கிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. நம்பிக்கை கொண்டிருக்கிற, விசுவாசத்தை கொண்டிருக்கிற, கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிற நாம் அறியில்லாமல் இருக்கக்கூடாது, துக்கிக்க கூடாது. அது ஆண்டவருடைய சித்தமல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கான சகோதரர்களே, நீங்கள் இழக்கிறீர்கள் இல்ல, இப்ப அந்த மகன் அந்த பூமியில இருக்கும்போது இருக்கக்கூடிய போராட்டம் விலகிருச்சு. பூமியில சரித்திற்கு வேதனைகள், அந்த சங்கடங்கள் நீங்கி போச்சு. இப்ப அங்கே இருக்கிறாரு, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவருக்குள்ளே அவர் இழைப்பாரி கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்திலே அவர் சேர்ந்து விட்டார். அவருக்கு அங்கே சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறபடியாக நீங்கள் வரும் காலங்களிலே கடந்து வருவது அவரை காண்பீர்கள். வேதம் சொல்கிற பெரிய ஒரு தைரியம், நம்பிக்கை. இந்த வார்த்தை விட்டு போகாது, வானமும் பூமியும் ஒழிந்தாது, என் வார்த்தையில் ஒழிந்து போகாது என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் மீண்டும் அவரை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். மகனே, மகளே, என் பிள்ளைகளே, கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அருமை அப்பாவுடைய கருத்திலே இது எல்லாவற்றையும், எல்லா சங்கடங்களையும், எல்லா வேதனைகளையும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களை விட்டு அவர் போய் உங்களை சங்கடப்படுத்துற வேலை அவருடைய கிடையாது. அவர் ஏன் இடத்துல வந்திருக்கிறார், ஏன் பிள்ளை யாருக்கு
பூமியில இருக்கிற பாரங்களெல்லாம் நீங்க போச்சு. என்னிடத்தில் ஆறுதலோட இளைப்பாறுதலுக்காக இருக்கிறார். அப்படினாலே நீங்கள் துக்கிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைய வார்த்தைக்கு நாம் இந்த வேளையில் நாம் இடம் கொடுத்து அவருடைய அன்பு அப்பாவுடைய வார்த்தையை நம்பி நாம் செய்வோம். கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு ஆறுதலை தேர்தலை கொடுப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, இந்த சபையை ஆசீர்வதிப்பாராக, இந்த சபையுடைய மக்களை ஆசீர்வதிப்பாராக, இந்த குடும்பத்துடைய சபையுடைய ஆண்டவரை வருங்காலத்துடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமே துணை இருப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உங்கள் பாதைகள் அறிந்திட செய்யும், உன் வழிகள் கற்று காணும்.
கன்னியப்பா அவர்கள் இலைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசித்திருக்கும் போது குடும்பத்தினர்கள் அதை குறித்து அழுகையும் புலம்பலுமாக மட்டும் இருக்காமல் உற்றார் உறவினர்கள் இந்த இழப்பின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட ஆத்மாவின் சரீரத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கத்தான் செய்வார்கள். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் பரலோகத்தின் தேவன் ஆறுதல் படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஒரு மனதோடு கூட ஜெபிக்கும் போது கர்த்தர் கட்டாயம் அந்தந்த நபர்களுக்கு அவர் ஆறுதல் கொடுப்பார். நான் அப்படி செய்யும்படியாக நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த கர்த்தர் அவர் கட்டாயமாக நாம் ஜெபிக்கும் போது குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவார். தொடர்ந்து அவர்களை வழி நடத்துவார். அவருடைய வருகை வரைந்து காப்பாற்றி முன்னடித்துவடாய் வைத்து போன அருமை சகோதரனுடைய பாதையிலே குடும்பத்தாரும் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை தருவார். அதனால ஒரு நிமிடம் விசுவாசிகள், தேவனை அறிந்தவர்கள் யாவர் வாய் திறந்து ஆண்டவரை சோதரம் பண்ணலாமா? ஏசு ராஜா, நீங்கள் உங்களை ஆசிர்வதிங்க, ஆறுதல் படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க, உங்கள் நீதியின் வலது கரத்தினால் தாங்கி நடத்துங்க, மெய்யான பாதையில நடக்க இன்னும் கிருபை தாங்க என்று சொல்லி எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிப்போம். ஆமாண்டவரே, பரிசுத்தரே, நாங்கள் உண்மை சோதரித்து உண்மை துதித்து உயர்த்துகிறோம். அப்பா, சகல